அதிமுக என்பது பிளவில் உருவான கட்சி. அதனால் தானோ என்னவோ அது ஆரம்பிக்கப்பட்ட நாள் தொடங்கி இன்று வரை ஏதோ ஒரு வகையில் உடைந்து கொண்டே இருக்கிறது. சில சமயங்களில் அதிமுக என்ற கட்சி இரண்டாக உடைந்து அணிகளாக இயங்கும். பிறகு அணிகள் இணையும். சில சமயங்களில் அதிகாரப்பூர்வமாக உடையாமல் உள்ளுக்குள்ளேயே உடைந்து இயங்கும். 80களின் இறுதியில் எம்ஜிஆர் மறைந்த போது அதிமுகவிற்குள் பிளவு ஏற்பட்டது. அதேபோல ஜெயலலிதா மரணமடைந்த போதும் அதிமுக இரண்டாக உடைந்தது. முதல் பிளவை ஜெயலலிதாவும் ஜானகியும் நிகழ்த்தினார்கள் என்றால் இரண்டாம் பிளவை சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வமும் நடத்தினார்கள். ஆனால் ஜா இணைப்பு போல ஏன் ஓபிஎஸ் இபிஎஸ் இணைப்பு வெற்றி பெறவில்லை? இதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டுமானால் அதிமுகவின் கடந்த கால பிளவு இணைப்பு வரலாற்றை மறுபார்வை பார்க்க வேண்டும். எம்ஜிஆரின் மறைவிற்கு பின் உருவான வெற்றிடத்தை நிரப்பப் போவது யார் என்ற கேள்வி எழுந்தது. ஆட்சிக்கும் நிரந்தர ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்பதில் தலைவர்கள் உறுதியாக இருந்தனர். உண்மையில் தன் கலை உலக வாரிசாக பாக்கியராஜை சுட்டிக்காட்டியிருந்த எம்ஜிஆர் தனது அரசியல் வாரிசு என்று எவரையும் ஒருபோதும் சுட்டிக்காட்டியதில்லை. ஆகவே எம்ஜிஆரின் இடம் எனக்குத்தான் என்று கட்சிக்குள் பலரும் கனவு கோட்டை எழுப்பிக் கொண்டிருந்தனர். பத்திரிகைகளும் காதில் விழுந்ததையும் கருத்தில் எழுந்ததையும் இணைத்து பக்கம் பக்கமாக எழுதி கொண்டிருந்தன. RMB முதல்வராகிறார் என்றார்கள். இல்லை இல்லை, அவர் ஆதரவுடன் ஜானகி முதல்வராகிறார் என்றார்கள். நெடுஞ்செழியன் உள்ளிட்டோர் ஜெயலலிதா பக்கம் என்றொரு செய்தி. ஆம், அதிமுக MLA-க்கள் இரு கூறுகளாக பிரிந்து கிடந்தனர். ஜானகி வசம் 97 MLA-க்கள் என்றார்கள். ஜெயலலிதா பிரிவோ தங்கள் பக்கம் 70 பேர் என்றது. அதிமுகவின் மொத்த MLA-க்களே 131 தான். தலைகளை எண்ணி பார்த்த போது ஜானகி கையே ஓங்கி இருந்தது. விளைவு, ஜானகி முதல்வரானார். ஆட்சிக்கான பெரும்பான்மையை நிரூபிக்க காங்கிரஸ் கை கொடுக்கும் என்று நம்பினார் முதலமைச்சர் ஜானகி. ஆனால் ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸோ கண்மூடி நின்றது. பிரிந்து கிடக்கும் அதிமுக ஒன்று சேர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் ஜானகி அரசை ஆதரிக்கிறோம் என்று சொல்லுங்கள், ஆட்சி தொடரட்டும், பிறகு ஜானகி கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கலாம் என்று ராஜீவுக்கு ஆலோசனை கொடுத்தார் துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி. ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கே எங்கள் ஆதரவு என்று சொல்லிவிட்டார் ராஜீவ்காந்தி. சாட்சிக்காரனுக்கு பதில் சண்டைக்காரனுடன் கைகுலுக்க தயாரான RMB திமுகவின் ஆதரவை கோரினார். ஆனால் ஆதரவளிக்க மறுத்துவிட்டார் கருணாநிதி. என்ன ஆனாலும் சரி என்று சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கு கோரினார் முதலமைச்சர் ஜானகி. அப்போது சட்டமன்றத்தில் காவலர்கள் நுழைந்து தடுக்கும் அளவுக்கு வன்முறை வெடித்தது. என்றாலும் ஜானகி வென்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் சட்டமன்ற கலவரத்தை காரணம் காட்டி ஆட்சியை கலைத்தது ராஜீவ்காந்தி அரசு. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்தது. மைனாரிட்டி அரசு என்று ஜெயலலிதா முதன்முறையாக விமர்சித்தது ஜானகி அரசு தான். அந்த அரசு கலைக்கப்பட்டதும் ஜானகியின் சிறுபான்மை அரசு வரலாற்றின் குப்பை தொட்டிக்கு சென்று விட்டது என்றார் ஜெயலலிதா. அதிமுக ஜே பிரிவின் பொதுச் செயலாளரானார் ஜெயலலிதா. அப்போதே அவருக்கு புரட்சி தலைவி பட்டம் கொடுத்தது பொதுக்குழு. இரட்டை இலை சின்னத்திற்கும் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கும் இரு பிரிவினருமே உரிமை கோரினர். தேர்தல் என்று வந்தால் இரட்டை இலை அவசியம் என்பதால் விவகாரம் சூடுபிடித்தது. எம்ஜிஆர் ஆட்சிக்காக எல்லோரும் இணைந்து செயல்படுங்கள் என்ற சுவரொட்டி எம்ஜிஆர் பக்தர்கள் என்ற பெயரில் மாநிலம் முழுக்க ஒட்டப்பட்டது. ஆனால் இணைப்பு கைகூடவில்லை. 1988 ஆண்டு அன்று டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்று இரட்டை இலையை முடக்கிய தேர்தல் ஆணையம் அதிமுக ஜெயலலிதா பிரிவுக்கு சேவல் சின்னத்தையும் ஜானகி பிரிவுக்கு ஜோடிப்புறா சின்னத்தையும் ஒதுக்கியது. ஒருங்கிணைந்த அதிமுகவையே ஆதரிப்போம் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்த காங்கிரஸ் மூப்பனாரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி தனித்து போட்டியிட்டது. மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் கனவுடன் திமுக களமிறங்கியது. அதிமுக ஜே பிரிவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கூட்டணி அமைத்தது. ஜானகி பிரிவுடன் நடிகர் சிவாஜியின் தமிழக முன்னேற்ற முன்னணி கூட்டணி அமைத்தது. அந்த தேர்தலில் போடி நாயக்கனூரில் ஜெயலலிதா நின்றார். ஆண்டிப்பட்டியில் ஜானகி போட்டியிட்டார். 4 முனை போட்டியில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. ஜெயலலிதா அணிக்கு 27 இடங்கள் கிடைத்தன. ஜானகி அணியில் PH பாண்டியன் மட்டுமே வென்றார். எதிர்கட்சி தலைவரானார் ஜெயலலிதா. அதிமுக 2 கூறுகளாக பிரிந்து கிடந்தால் லாபமில்லை என்பதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தின. விளைவு, பொது வாழ்விலிருந்து விலகிக் கொண்டார் ஜானகி. பிறகு இரு பிரிவுகளும் ஒன்றிணைந்தன. ஒருங்கிணைந்த அதிமுகவின் பொதுச் செயலாளரானார் ஜெயலலிதா. இரட்டை இலை மீண்டும் கிடைத்தது. அதன் மகிமை மருங்காபுரி, மதுரை கிழக்கு இடைத்தேர்தல்களில் வெளிப்பட்டது. அவற்றில் அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற்றனர். அதன் மூலம் திமுக அரசை அகற்றுவதற்கான புரட்சி பயணம் தொடங்கிவிட்டது என்றார் ஜெயலலிதா. 1989ஆம் ஆண்டில் நடந்த மக்களவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தார் ராஜீவ்காந்தி. சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்தார் ஜெயலலிதா. அதற்கான பலனாக
அந்த கூட்டணி நாகப்பட்டினம் தவிர ஏனைய 38 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. அதன் மூலம் ஜெயலலிதாவின் தலைமையில் அதிமுக மறுபிறவி எடுத்தது உறுதியானது. இப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருந்ததால் தான் பின்னாளில் ராஜீவ் அனுதாபலையில் அதிமுக வென்றது என்ற கருத்தை ஜெயலலிதா ஏற்கவில்லை. தேர்தல் வெற்றியை தொடர்ந்து ஜெயலலிதாவின் அரசியல் எதிரிகளான ஆர்.எம். வீரப்பன், நெடுஞ்செழியன் போன்றோர் திடீரென அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்புகளை கொடுத்தார் ஜெயலலிதா. இடையிடையே பல்வேறு சிக்கல்கள் திருநாவுக்கரசு உள்ளிட்டோரால் வந்தபோது, கட்சி அலுவலகத்திற்கு நெருக்கடி வந்தபோது அவற்றையெல்லாம் ராஜீவ் உள்ளிட்டோரின் ஆதரவோடு முறியடித்தார் ஜெயலலிதா. உட்கட்சி அரசியலை தாண்டி திமுகவுக்கு எதிரான அரசியலை தீவிரப்படுத்திய ஜெயலலிதா தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கு குறித்து தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பினார். மத்தியில் வி.பி. சிங் அரசு கவிழ்ந்து சந்திரசேகர் அரசு அமைந்த போது அந்த அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்தார் ஜெயலலிதா. பின்னர் பத்மநாபா படுகொலை முன்வைத்து தமிழக அரசை கலைக்க கோரினார். அதற்காக பிரதமர், குடியரசுத் தலைவர், ராஜீவ் உள்ளிட்ட பலரையும் தொடர்ச்சியாக சந்தித்தார் ஜெயலலிதா. ஒரு கட்டத்தில் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி திமுக அரசை கலைத்தார் பிரதமர் சந்திரசேகர். தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. எதிர்பார்த்தது போலவே அதிமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்தது. எம்ஜிஆர் பார்முலாவின்படி அதிக இடங்களில் அதிமுக போட்டியிட்டது. திடீரென சந்திரசேகர் அரசும் கவிழவே மக்களவை தேர்தலும் வந்தது. ஆக சட்டமன்ற மக்களவை தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்தது. பர்கூர், காங்கேயம் என்ற 2 தொகுதிகளில் போட்டியிட்டார் ஜெயலலிதா. தேர்தல் நெருக்கத்தின் கட்சியில் சேர்ந்த ஆர்.எம்.பிக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கவில்லை. ஆனால் அவரை தேர்தல் பணிக்குழு தலைவராக்கினார். கூட்டணியில் தேர்தல் பிரச்சாரத்தை ராஜீவுடன் ஒரே மேடையில் தொடங்கினார் ஜெயலலிதா. தமிழகம் முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்தார். அப்போது தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வந்த ராஜீவ் திடீரென ஸ்ரீபெரும்புதூரில் வைத்து கொல்லப்பட்டார். அப்போது எழுந்த அனுதாபலையில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. அதிமுகவின் பொதுச் செயலாளரான ஜெயலலிதா முதன்முறையாக தமிழகத்தின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு அதிமுக என்ற கட்சி இயங்கவே முடியாது என்ற ஆருடங்கள் சொல்லப்பட்ட நிலையில் ஒரு குலைந்து போன கட்சியை ஆளுங்கட்சி என்ற உச்சாணி கொம்பில் உட்கார வைத்தது ஜெயலலிதாவின் ஆகப்பெரிய சாதனை. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். அதே ஜெயலலிதா மரணம் அடைந்த போது அதிமுகவுக்குள் பெரும் புயல் கிளம்பியது. அந்த புயலை கிளப்பியவர்கள் சசிகலாவும் ஓ. பன்னீர்செல்வமும். தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு கட்சி ஆட்சி இரண்டிலுமே வெற்றிடம் உருவானது. அதை நிரப்பும் வகையில் ஓ. பன்னீர்செல்வம் முதலமைச்சராகவும் சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். திடீரென சசிகலா, ஓபிஎஸ் இடையே கருத்து வேறுபாடுகள் முளைக்கவே முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் ஓபிஎஸ். கட்டாயப்படுத்தியதனால்தான் நான் இந்த ராஜினாமாவை அங்கே செய்யப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அதை மிக இணைதும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆன்மா இருக்கின்ற இடத்திலே வந்து நான் சொன்னேன். உடனடியாக அதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சசிகலா. அதே வேகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்க ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தயங்கினார். அதற்கு காரணம் ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்டோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு. நீண்ட காலமாக அறிவிக்கப்படாமல் இருந்த தீர்ப்பு அப்போது வெளியாக சசிகலாவுக்கு நெருக்கடி உருவானது. சசிகலா உள்ளிட்டோருக்கு சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டதால் அவர் முதல்வராவதற்கான வாய்ப்பு பறிபோனது. இடைப்பட்ட காலத்தில் சசிகலாவுக்கு எதிராக ஜெயலலிதா சமாதியில் தியானம் இருந்து போர்க்கொடி உயர்த்தினார் ஓபிஎஸ். மாற்று ஏற்பாடாக கூவத்தூரில் வைத்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டிய சசிகலா அங்கே எடப்பாடி பழனிசாமியை அதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்க செய்துவிட்டு கட்சியின் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனை நியமித்துவிட்டு சிறை சென்றார். பிறகு தமிழக முதல்வராக பொறுப்பேற்று ஆட்சிக்கான பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபித்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்போது நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக அரசுக்கு எதிராக வாக்களித்தார் ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்கள். அந்த இடத்தில்தான் இபிஎஸ் ஓபிஎஸ் மோதல் தொடங்கியது. ஒரு பக்கம் இபிஎஸ் டிடிவி இடையிலான உறவு சுமூகமாகவே இருந்தது. மறுபக்கம் சசிகலா, தினகரன், இபிஎஸ் பிரிவு அதிமுகவுக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லி கட்சியையும் ஆட்சியையும் கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்தார் ஓபிஎஸ். அப்போது ஜெயலலிதா மரணம் காரணமாக காலியாக இருந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அப்போது சசிகலா, ஓபிஎஸ் ஆகிய 2 அணிகளுமே அதிமுகவுக்கும் இரட்டை இலை சின்னத்திற்கும் உரிமை கோரினர். எப்படி ஜெயலலிதாவும் ஜானகியும் அதிமுகவுக்கு உரிமை கோரிய போது இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதோ
அதுபோலவே இப்போதும் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. அத்தோடு அதிமுகவின் சசிகலா பிரிவுக்கு அதிமுக அம்மா அணி என்றும், ஓபிஎஸ் பிரிவுக்கு அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி என்றும் பெயர் கொடுத்த தேர்தல் ஆணையம் சசிகலா பிரிவுக்கு தொப்பி சின்னத்தையும் ஓபிஎஸ் பிரிவுக்கு இரட்டை மின்கம்பம் சின்னத்தையும் ஒதுக்கியது. சசிகலா பிரிவு சார்பில் தினகரனும் ஓபிஎஸ் பிரிவு சார்பில் மதுசூதனனும் நிறுத்தப்பட்டனர். ஆனால் அந்த இடைத்தேர்தல் திடீரென ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகு ஏற்பட்ட அரசியல் காட்சி மாற்றங்களால் அதிமுக அணிகளை இணைக்கும் முயற்சிகள் நடந்தன. ஆனால் அது நிறைவேறவில்லை. அப்போது முதலமைச்சர் இபிஎஸ் டிடிவி தினகரன் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வந்தன. அதன் மூலம் அதிமுக அம்மா அணிக்குள் இபிஎஸ் பிரிவு தினகரன் பிரிவு என்ற 2 பிரிவுகள் உருவாக்கியிருந்தன. அந்த சூழலில் அதிமுக அம்மா அணியின் இபிஎஸ் ஆதரவு தலைவர்கள் திடீரென கூடி பேசி தினகரன் குடும்பத்தினரை அதிமுகவிலிருந்து ஒதுக்கி வைத்திருப்பதாக அறிவித்தனர். அதன் பிறகு நடந்த பேச்சுவார்த்தைகளின் பலனாக இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் ஒன்றாக இணைந்தன. சசிகலா ஆதரவோடு டிடிவி தினகரன் தனித்து செயல்பட தொடங்கினார். அணிகள் இணைக்கப்பட்டதும் துணை முதல்வராக ஓபிஎஸும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக பாண்டியராஜனும் நியமிக்கப்பட்டனர். அதன் நீட்சியாக அதிமுக ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸும் நியமிக்கப்பட்டனர். அதன் மூலம் அதிமுகவில் முதன்முறையாக இரட்டை தலைமை என்பது அறிமுகமானது. அறிக்கை, அறிவிப்பு, முடிவு உள்ளிட்ட எல்லாமே ஓபிஎஸ் இபிஎஸ் என்ற இருவரின் ஒப்புதலுடனும் கையெழுத்துடனும் வெளியாகின. அதன் மூலம் கட்சியின் அதிகாரத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருக்கும் சம அதிகாரம் உறுதி செய்யப்பட்டது. ஆட்சியின் முழு அதிகாரமும் இபிஎஸ் வசம் இருந்தது. இபிஎஸும் ஓபிஎஸும் இணைந்ததும் அதிருப்தி அடைந்த தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் முதல்வரை மாற்றக் கோரி ஆளுநரிடம் மனு கொடுத்தனர். பிறகு கட்சி தாவல் சட்டப்படி 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்தார் சபாநாயகர் தனபால். அதை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சர்ச்சையாக்கிய போது அதனை இபிஎஸும் ஓபிஎஸும் இணைந்து சாமர்த்தியமாக சமாளித்தனர். அணிகள் இணைந்ததும் ஏற்கனவே முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னம் மீண்டும் கிடைத்தது. அப்போது நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் மதுசூதனனை சசிகலா ஆதரவுடன் போட்டியிட்ட டிடிவி தினகரன் தோற்கடித்தார். அதன் மூலம் அதிமுகவின் இரட்டை தலைமைக்கு ஆபத்து ஏற்படும், ஆட்சிக்கு நெருக்கடி உருவாகும் என்றெல்லாம் அரசியல் ஆருடங்கள் அணிவகுத்தன. ஆனால் இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்றாக நின்று ஆட்சியை தக்க வைத்ததோடு கட்சிக்கு சிக்கல் வராமல் பார்த்துக் கொண்டனர். இன்னும் சில மாதங்களில் அதிமுக அரசு கவிழும் என்று மு.க. ஸ்டாலின் சொன்னாலும், வெகு விரைவில் அதிமுக ஆட்சி அகற்றப்படும் என்று தினகரன் சொன்னாலும் எங்கள் ஆட்சியை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்று உரத்த குரலில் முழங்கினார் இபிஎஸ். அதை ஓபிஎஸும் வழிமொழிந்தார். அதே சமயம் அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை என்பது போன்ற அதிருப்தி குரல்கள் கேட்கவே செய்தன. அதையெல்லாம் தாண்டி அதிமுக அரசு தொடர்ந்தது. அதிமுக அணிகள் இணைந்த பிறகு நடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் இபிஎஸும் ஓபிஎஸும் இணைந்து பாஜக, பாமக, தேமுதிக, தமாக உள்ளிட்ட கட்சிகளை கொண்ட மெகா கூட்டணியை உருவாக்கினர். ஆனால் தேர்தல் முடிவுகள் அதிமுகவுக்கு எதிராக வந்தன. தேனியை தவிர அனைத்திலும் அதிமுக கூட்டணி தோற்றது. அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற ஒரே வேட்பாளர் ஓபிஎஸ்ஸின் மகன் ரவீந்திரநாத் மட்டுமே. அதிமுகவுக்கு கிடைத்த ஒற்றை வெற்றி ஓபிஎஸ்ஸுக்கானது என்று ஒரு தரப்பு சொல்ல, 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 9 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்தது இபிஎஸ்ஸின் சாதனை என்று மறுதரப்பு சொல்ல வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்தன. இப்படி இபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மத்தியில் சின்ன சின்ன உரசல்கள் ஈடுபட்ட போது முதல்வரோ துணை முதல்வரோ எந்த ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சையும் முன்னெடுக்காமல் பிரச்சனையை கவனமாக கையாண்டனர். ஆட்சிக்கு எந்த விதமான சிக்கலும் வராது என்ற நிலையில் இபிஎஸ் ஓபிஎஸ்ஸின் ஒற்றுமை ஒன்றே அதிமுகவை கட்டுக்குள் வைத்திருக்கும் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. அப்படிப்பட்ட சூழலில்தான் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யார் என்ற சர்ச்சை வெடித்தது. ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவாளர்கள் 2 கூறுகளாக பிரிந்து நின்று வார்த்தை யுத்தத்தில் ஈடுபட்டனர். செய்தியாளர் சந்திப்புகளில் எல்லாம் அனல் பறந்தது. இறுதியாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியின் பெயரை முன்மொழிந்து சர்ச்சைகளுக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வைத்தார் ஓ பன்னீர்செல்வம். சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர், முதலமைச்சர் வெற்றி வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முதலமைச்சர் அன்புக்குரிய ஆணையர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை
கையிருப்பு என்று ஒருமனமான தீர்மானம் வெளியிடுவதை நான் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். அந்த சமயத்தில் திமுகவுடன் மோதுவதை விட தங்களுக்குள் மோதிக்கொள்வதில் இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் ஆர்வம் செலுத்தினர். அதிமுக விளம்பரங்களில் இபிஎஸ்க்கு கூடுதல் முக்கியத்துவம் தரப்பட்டது. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஓபிஎஸ்ஸின் சாதனைகள் என்று பத்திரிகைகளில் விளம்பரங்கள் வெளியாகின. பிறகு தேர்தல் கூட்டணிகள் அமைக்கப்பட்டு பிரச்சார பணிகள் ஆரம்பமாகின. அப்போது பாமகவுடன் கூட்டணி அமைப்பதற்காக வன்னியர்களுக்கு 10% உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்ட மசோதாவை இபிஎஸ் அரசு கொண்டு வந்தது. அதிமுகவுக்கு தென் மாவட்டங்களில் சிக்கலை ஏற்படுத்தியது. அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் அதிமுகவுக்குள் வெடித்தன. இறுதியாக தேர்தல்கள் நடந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது அதிமுகவுக்கு கூட்டணியுடன் சேர்த்து 75 இடங்கள் மட்டுமே கிடைத்தன. புதிய பாரதம், ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட 66 பேர் இரட்டை இலையில் வெற்றி பெற்றிருந்தனர். பிரதான எதிர்க்கட்சி தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்தபோது மீண்டும் கட்சிக்குள் மோதல் வெடித்தது. முதலமைச்சர் வேட்பாளரை விட்டுக் கொடுத்த தனக்கே எதிர்க்கட்சி தலைவர் பதவி என்றார் ஓபிஎஸ். ஆனால் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இபிஎஸ் பக்கமே இருப்பதால் அவர்தான் எதிர்க்கட்சி தலைவராக வேண்டும் என்றது அவரது தரப்பு. பலத்த மோதல்களை தொடர்ந்து 2ஆம் சுற்றிலும் எடப்பாடி பழனிசாமியே வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவரானார். ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்பட்டு வந்தது. ஓபிஎஸ் இபிஎஸ் இடையிலான மோதல் பெரிய அளவில் வெடிக்கவில்லை என்ற போது உள்ளுக்குள் புகைந்து கொண்டே இருந்தது. அதிமுக சார்பில் 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற சூழல் வந்தபோது இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே மோதல் ஏற்பட்டது. பலரது பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு இறுதியாக இபிஎஸ்ஸின் ஆதரவாளர் சி.வி. சண்முகமும் ஓபிஎஸ் ஆதரவாளர் தர்மரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 2 எம்பிக்கள் பிரச்சனை ஓய்ந்த கையோடு இரட்டை தலைமை சர்ச்சை வெடித்தது. அதிமுக துடிப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டுமானால் ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்ற குரல் அதிமுகவுக்குள் எழுந்தது. குறிப்பாக இபிஎஸ் ஆதரவாளர்கள் பலரும் அந்த கோஷத்தை எழுப்பினர். அதற்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்களிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பியது. அதிமுகவில் இனி பொதுச் செயலாளர் பதவி கிடையாது, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளே என்று தீர்மானமாகி அந்த பதவிக்கு தேர்தல் நடத்தப்பட்டு ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்ட நிலையில் மீண்டும் ஒற்றை தலைமை நோக்கி நகர்வது குழப்பத்தை விளைவிக்கும் என்றார் ஓபிஎஸ். குறிப்பாக ஓபிஎஸ்ஸின் சம்மதமின்றி ஒற்றை தலைமை தீர்மானம் பொதுக்குழுவில் கொண்டுவரப்பட்டால் அது செல்லாது என்றார் ஓபிஎஸ் ஆதரவாளரான வைத்திலிங்கம். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிமுகவின் ஒற்றை தலைமையை தீர்மானிக்கும் அதிகாரம் பொதுக்குழுவுக்கு உண்டு. அதிமுகவில் அமைப்பு விதிகள் பொதுக்குழுவுக்கு அந்த அதிகாரத்தை தந்துள்ளன என்று சொன்னார் முன்னாள் எம்எல்ஏ இன்பதுரை. இவங்களை யார் நியமிச்சா? ஐநா சபையா நியமிச்சது? இந்த பொதுக்குழு தான் நியமிச்சது. அதனாலதான் சொன்ன பொதுக்குழுக்கு அதிக அதிகாரம் இருக்கு. ஆக பொதுக்குழு தான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது. சரி, பொதுக்குழு அது எப்படி தேர்ந்தெடுக்கும்னா சட்ட விதிகள் இருக்கு. ஒற்றை தலைமைங்கிறது புதுசா கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு இல்லைங்க. அது புரட்சி தலைவர் வகுத்து தந்த விதிமுறைகள்ல இருக்கு. புரட்சி தலைவர் அம்மா அதை தான் கடைபிடித்து வந்தார்கள். இடைக்கால ஏற்பாடாக நம்ம சில விஷயங்கள் செய்தோம். உதாரணமாக சசிகலா நடராஜன் அவர்களை வைத்திருந்தோம். இப்பொழுது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கு. அந்த நிலைமை மாற வேண்டும் என்று தொண்டர்கள் சொல்லுகிற போது நான் முதலே சொல்லுறேன், நான் அரசியல் பேச வரல, சட்டத்தில் இருக்கான்னு நான் பார்த்தேன், இருக்கு. அதன் மூலம் அதிமுகவுக்குள் மீண்டும் ஓர் அதிகார யுத்தம் உருவானது. ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே நீயா நானா போட்டி ஏற்பட்டது. இந்த இடத்தில்தான் அதிமுகவின் கடந்த கால வரலாறு விவாதத்திற்கு வந்தது. ஆம், எம்ஜிஆரின் மரணத்திற்கு பிறகு ஜா என்று பிரிந்தவர்கள் மீண்டும் இணைந்த போது ஜானகி தனது உரிமையை விட்டுக் கொடுத்துவிட்டு அரசியலில் இருந்தே ஒதுங்கிக் கொண்டார். ஜெயலலிதா களத்தை எடுத்துக் கொண்டார். அதனால் அதிமுக அணிகள் இணைந்தது நல்ல பலனை கொடுத்தது. அதிமுக ஆட்சி அதிகாரத்திற்கே வந்தது. ஆனால் இன்று பிரச்சனைக்குரிய அனைவருமே களத்தில் இருக்கிறார்கள். இபிஎஸ் இருக்கிறார், ஓபிஎஸ் இருக்கிறார், சசிகலாவும் உள்ளார், தினகரனும் உள்ளார். யாரும் யாருக்கும் விட்டுக் கொடுத்து ஒதுங்கவும் இல்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அதுதான் பிரச்சனை. ஒதுங்கலோ விலகலோ நடக்காதவரை பிரச்சனைகளும் பிளவுகளும் குழப்பங்களும் சர்ச்சைகளும் அதிமுகவை துரத்திக் கொண்டேதான் இருக்கும். அப்படித்தான் சொல்கிறது அதிமுகவின் அரசியல் வரலாறு.